என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்னம்மா அழுது முடியலையா? சொல்லுமா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்படி சம்மதம் சொன்னதுக்கு பிறகு தானே தாலி கட்டினேன். சஞ்சய், நான் இது வரைக்கும் அத்தை, அம்மா, மாமா, சாரா இவங்க கூட தானே இருந்திருக்கேன். ஆமா, பாட்டிமா எல்லாரையும் விட்டுட்டு வாரேன் எல்லாம். அதான் என்னால தாங்கவே முடியல. என்ன பிரியா சின்ன பிள்ளைகள் மாதிரி இவ்வளோ அழுதுட்டு இருக்கா? 2 பேரும் ஒருத்தர் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். காலையில இருந்தே முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஒருவேளை என்னதான் பிடிக்கல போலன்னு சொல்லிக்கிட்டு தான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சம்மதமான்னு கேட்டேன். இது வரைக்கும் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இருந்தது இல்ல. எல்லாம் சாராவை விட எனக்கு தான் எல்லாரும் ரொம்ப செல்லம் கொடுப்பாவ. என்னைய கம்பேர் பண்ணி சாராவை அத்தாம திட்டிட்டே இருப்பாவ. அந்த மாதிரி கூட ஒரு நாள் நான் திட்டு வாங்கினது இல்ல. கோபமா கூட யாருமே என்ன பேசினது இல்ல. சஞ்சு மாமா இருக்கும்போது தான் ஏதாவது தப்பு பண்ணா திட்டம். அதுவும் டைமுக்கு சாப்பிடாட்டா தூங்காம உட்காந்து படிச்சாதான் திட்டுவாவ. அழாம சொல்லலாம்ல. அத்தம்மா எனக்கு எப்பெல்லாம் அள்ளி கொடுத்தாலும் சஞ்சு மாமா வந்து திட்டிட்டே இருப்பாவ. அது கூட எல்லாரும் செல்லம் கொடுத்து தான் நம்ம வீட்டுல இல்லாட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு திட்டுவாவ. நான் அத்தம்மா, மாமா, பாட்டிமா நிழல்ல தானே வளர்ந்தேன். அவங்களெல்லாம் விட்டு வரவே நினைச்சது இல்ல. எல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்த 1 வருஷத்துக்குள்ளாடியே அத்தம்மா, மாமா இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. எனக்கு இது தேவை அது தேவைன்னு நான் அவங்கள்ட்ட ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை. கேட்காமலேயே எல்லாம் வாங்கி தருவாங்க. இங்க வந்த அப்புறம் நான் அழுத ஒரே விஷயம் மாமா இறந்து போன நேரம் தான். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சாரா தான் டூருக்கெல்லாம் போவா. அப்ப மட்டும்தான் அவளையுமே நான் பார்க்காம இருந்திருக்கேன். சரி, அழுறதுனால ஒன்றும் மாற போறது இல்ல. இப்ப என்ன, உனக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஞாபகமா இருக்கு அப்படித்தானே? வினித், அழாதுங்க சிஸ்டர். எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் பழகிறோம். ஏ எருமை, சும்மா ஆறுதலா 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? வண்டியை திருப்பு. வண்டியை திருப்பணுமா? கிறுக்கால உனக்கு? பிரியா வீட்டுக்கு போ மச்சான். பிரியா வீட்டுக்கா? என்னைய நம்பிதான் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிருக்காவ. கிளம்ப முன்னாடியே ராஜ்யமா சொல்லிட்டு தான் போனாவ. வண்டியை எங்கேயும் விடக்கூடாது, நேரா வீட்டுக்கு தான் வரணும். மண்டபத்துல இருந்து கிளம்புனா நேரா நம்ம வீட்டுக்கு தான் போகணுமாம்ல. நீ என்ன பிரியா வீட்டுக்கு வண்டியை விட சொல்லிய? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். எதுக்கு? நீ உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஞாபகமா இருக்கதானே? உனக்கு எப்பெல்லாம் உங்க வீட்டுல உள்ளவங்கள பாக்கணும்னு தோணுதோ, அது மிட் நைட் 2 மணியா இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு கூட்டு போவேன். இப்போ எதுக்கு? இப்போ என் குட்டிமா அவங்க வீட்டுல உள்ளவங்கள மிஸ் பண்ணியா இல்ல? அதுக்குதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எப்போ உனக்கு தோணுனாலும் உன்னை கூட்டு போவேன்னு. உனக்கு நான் பண்ண முதல் ப்ராமிஸ் அது. இப்ப வீட்டு ஞாபகம் வந்துட்டுல, அப்ப கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். அப்படியெல்லாம் இல்ல. எல்கேஜி பிள்ளைய நாள் ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது இப்படிதான் அழலாம். அம்மாட்ட போறேன்னு அழுதுட்டு இருக்கான். அதே மாதிரி தானே வீட்டு ஞாபகம் வந்து அழுதுட்டு இருந்தேன். வீட்டுல உள்ள வீல பார்த்துட்டு எப்ப வீல பார்த்து முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். வண்டி திருப்பல, எப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு எப்படி எல்லாம் கிறுக்காக்கானுங்க. இப்படி எல்லாம் கூட சமாதானப்படுத்தலாமா? உலகத்துல யாருமே இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாவ போல எல்லாம் இருக்கு. அண்ணா, சஞ்சய் வீட்டுக்கே போங்க. ஏன் உங்க வீட்டுக்கு போண்டாமா? வீட்டு ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா? நான் மட்டுமா? எல்லாரும் இந்த நாள் அழதான் செய்வாவ. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்யாணம் ஆனதும் மண்டபத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பொண்ணுங்க மட்டும்தான் வீடு மாதிரி போணுமா? ஒரு சேஞ்சுக்கு எல்லாத்தையும் மாத்தினா எப்படி இருக்கும்? ரொம்பதான். எப்பா, அழுகைய நிப்பாட்டத்துக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஓஹோ, அப்பனா நான் அழறத நிப்பாட்டத்துக்கு தான் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அப்படிதானே? சரி, அப்படியா? இந்த சஞ்சய் பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியாது பிரியா. சொன்னா சொன்னது செய்வேன். வேணா பாக்குறியா? இல்ல வேண்டாம். சரி, அழ மட்டும் செய்யாதானா? அழுவேன். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் குட்டிமா. ஆனா அழாத ப்ளீஸ். என் வீக்னஸே நீ அழுறது மட்டும்தான். உன் முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் பிரியா. நீ அழுறத மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியல பிரியா. இப்ப கூட நான் செல்ஃபிஷா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நீ அழும்போது எனக்கு தான் வலிக்குது. எனக்கு மருந்து போடுறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். சிரிச்சிட்டியா? ஏமாமா, இவ்வளவு பெரிய டாக்டர், சர்ஜரி, ஆக்சிடென்ட், டெத்து என்னெல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா நேரத்திலயும் ஸ்ட்ராங்கா நின்று வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா நான் அழுறதுதான் உங்க வீக்னஸ் சொல்றீங்க. வெளியே யார்கிட்டயும் சஞ்சனா ஹாஸ்பிட்டல் உங்களோடதுன்னு சொல்லிடாதுங்க. ஏன்? இப்படி ஒருத்தரால எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு ஓடிடுவாவ. ஆஹா, எனக்கு என் ஒய்ஃப் தான் எல்லாம். தள்ளி போங்க, வினிதமா இருக்காங்க எல்லாம். ஆமா பத்தியா, அப்புறமா பாத்துக்கலாம்.
என் பிரியா என் கூடால இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் மாமா. அப்படியா? ஆமா. அப்பனா எல்லா ஹஸ்பண்டுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃபும் கிடைக்கணும். ஏன்னா தனிமரம் தோப்பாக்காதுல்ல. விட்டு கொடுக்குற தன்மை, என்ன வேலை பார்க்காங்க, எப்ப பிஸியா இருப்பாங்க, எப்ப ஃபோன் பண்ணணும், எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்க, அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போற ஒய்ஃபும் முக்கியம் தானே. எல்லாம் ரெடி தானே? அத்தான் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. எப்பல இருந்தே பரபரத்துட்டு இருக்காவ பத்தியா? இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்ல. ஏங்க பொம்பளை எங்களை விட உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? எல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினதுல தப்பு இல்லையே. வந்துட்டாங்க போல இருக்கே. தம்பி பொண்ணும் பையனும் வந்துட்டாங்க. பாட்டு போடு. அது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. மக்களே, இவளுக்காக 3 வருஷம் என்ன 30 வருஷம் காத்துட்டு இருந்தா கூட தப்பே இல்ல. பிரியா. அம்மா, இவ வந்து என் தங்கச்சி. ஆமாம்மா, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பாத்திருக்கேன். யாருன்னு தெரியாதுல்ல? அதெல்லாம் யாருன்னு தெரியும் அவளுக்கு. அதானே சொல்லி கொடுக்காம இருந்திருப்பானா? ஏம்மா புது இடம் சொல்லிக்கிட்டு பயமா இருக்கான்? ஒன்னும் பயப்படாத. ஆமா, அங்க எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். கொஞ்சம் சிரிக்கலாம்ல பிரியா? என்ன அங்க எப்போ வீட்டுல ஆள் இருக்கான். ஆம்பளைல எல்லாம் பிசினஸ் பாக்கிறதுக்கு போனாலும் பாட்டிமா சாரா அத்தாமான்னு எல்லாரும் இருப்பாவேல உனக்கு. என்ன இங்க நானும் நீய மாட்டான். அதுக்குதான் 2 வாரத்துல காலேஜுக்கு போயிருவா இல்ல? பிரியா, என்னம்மா 2 வாரத்துல என் பையனும் என் பொண்ணும் வராவ. எங்க இருக்காங்க? எங்க கல்யாணத்துக்கு அவங்க வரலையா? அவங்க 2 பேரும் லண்டன். வெளியே போயிட்டா ஊருக்கு வரணும்னு தோணுமா? என்ன நீ அத்தனை கூப்பிட்டுக்கான். ஆமா பிரியா, அவையெல்லாம் வந்தா உனக்கு நேரம் போவனல்ல. ரொம்ப நேரம் நின்னு நல்லா டயர்டா இருக்கும்ல. மேல ரூமுக்கு கூட்டு போ. ஆமா, என்னமா 10 நிமிஷத்துல விருந்து கூப்பிட வருவாவேல. கூட்டு போ சஞ்சய். சரிப்பா. ரூம்லாம் பிடிச்சிருக்கா? இது உங்க ரூம் கிடையாதுல்ல? ஏன் யார் ரூம்ல தான் இருக்கணுமா? இல்ல, வீடியோ கால்ல அந்த ரூம்ல இருந்து பண்ணிருக்கீங்கல்ல. பேச்சுலரா இருக்கும்போது அந்த ரூம் செட் ஆச்சு. இப்பயா? இப்போ செட் ஆகாது. ஆ. என்ன ஒரு ஆளு நல்ல பேச்சு பேசுச்சு. சஜு, சொல்லுங்கம்மா. சஞ்சய் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாவ மக்களே. மறு வீட்டு விருந்துக்கு போய் கூட்டு வரணும்ல. போயிட்டு வா. சரிம்மா. அத்தை மாமா எங்க போயிருக்காவ? இனிமே சாயங்காலம் வீடு காண போறதுக்கு ஊர்ல உள்ள வீல எல்லாம் கூப்பிடணும்ல. அதுக்குதான் கூப்பிட போயிருக்காவ. சஜு. நானும் வரேன், 2 பேருமா சேர்ந்து போவோம். இல்லத்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாராக்கு நான் மட்டும் தானே வந்தேன். ஏன் சஜு, அப்பனா எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? இது என்ன ஆக பேச்சு? ஆமா, என் பியாத்திக்கு புருஷன் எனக்கு பியாரே இல்ல. இந்த வீட்ல பிறந்து வளர்ந்த வீலுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. அப்பனா ஏன் பாட்டிமா நான் எந்த வேலை செய்தாலும் நாங்க செய்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள கல்யாணம் ஆகி 1.5 மாசத்துக்குள்ளதான் ஆகுது. அதுக்குள்ளால எங்களுக்கு வேலை செய்ய சொல்ல தோணுமா? மாறி நாங்க சும்மா இருங்கன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுல செய்திருக்குதியா? அத்தா நீங்களும் கூட வாங்க, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். இது கரெக்ட். சாரா எங்க? மேல பிரியா ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனான். ஓ அப்படியா? சரி அத்தா, அப்பனா நாங்க போயிட்டு வரோம். சீக்கிரம் அனுப்பி வைக்க சொல்லுங்க. அப்பனாதான் நமக்கு சீக்கிரம் விட முடியும். நைட் ரிசப்ஷனுக்கு அதுக்கப்புறம் தானே ரெடி ஆகணும். நம்மள இங்க இருந்து போனோம்ல, ஒரு 5:30க்காவது கிளம்புனாதான் 6 மணிக்கெல்லாம் போய் சேர முடியும். சரிங்க அத்தா. பிரியா வீட்டுல உள்ளவங்களுக்கு 100 வருஷம். பெரியவங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்ல எல்லாத்துலயும். உட்காருங்க. ராஜி, காஃபி எடுத்துட்டு வா. ஐயோ, காஃபி எல்லாம் நாங்க குடிச்சிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியாதது இல்ல. சீக்கிரமா மறு வீட்டு விருந்து கூட்டு போனாதானே நைட் ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா ரெடி ஆக முடியும். அதுவும் சரிதான். சஞ்சய், டேய் சஞ்சய். இனிமே கல்யாணம் ஆயிட்டுல எங்க கேட்க காது. பிரியா, இந்த வாரம் மறு வீட்டு விருந்து கூட்டு போறதுக்கு வந்திருக்காவ மக்களே, சீக்கிரமா வாங்க. போமா. எப்படா வந்து இந்த நச சாரியை தூக்கி போடுவோன்னு இருக்கு. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. சரி வா. வா சஜு. வாங்க ரோஹித். என்ன புது மாப்பிள்ள, ஒரே சிரிப்பா தான் இருக்கு. ஆமா, என்னமா 2 நாள் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவியா? அந்த 2 நாளே நல்லா என்ஜாய் பண்ணணும்ல. சஞ்சய் ப்ரோ, போலாமா? வீட்டுல சீக்கிரம் கூட்டு வர சொன்னாவ. அப்பனா தானே சீக்கிரமா இங்க வரதுக்கு முடியும். நாங்க ரெடி தான் சஜு, போலாம். நாங்க வாரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆட்டுப்பா. பிரியா, என்னப்பா? ஏதாவது உனக்கு முக்கியமா தேவையான பொருள் அங்க இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வாண்ணா. சரிங்கப்பா. பெரியண்ணே, பிரியா ரூமுக்கு முதல்ல பிரியா இல்லாம வந்திருக்கேன். எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்குண்ணா. இனிமே இந்த ரூம்ல உன் போட்டோ மட்டும் தான் இருக்கும்ல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சாரா ரொம்ப ஸ்ட்ராங்னு. ஆனா இன்னைக்கு தான் என்னால அழ முடியுது. நீ உயிரோட இருந்திருந்தா பிரியா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாளா? உன் ஆசை நடக்காம போயிட்டு என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேல்ல, எல்லாத்தையும் ஒன்னு நின்று நடத்தி வைக்கணும் நீ ஆசைப்பட்டேல்ல. பெரியண்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆலமரத்தோட வேர் சாஞ்சிட்டுனா மொத்தமா முடிஞ்சிச்சுல.
நீ போனதும் இந்த குடும்பமா அப்படிதான் இருந்து பல இடத்துல அழகே வந்தாலும் அழ முடியாது. ஏன்னா பிரியா உடஞ்சிருவாள்ல. இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கணும். சின்ன வயசுல இருந்தே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. 5 வயசா இருக்கும் போதே சாப்பாடு கூட கிடைக்காம அம்மா அப்பாவை இழந்து ஆசைப்பட்ட ஒன்னே இழந்து இப்பதான் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வர போகுதுன்னா அது எனக்கு வரட்டும், என்ன தாண்டிதான் அவளுக்கு போகணும். ஏன்னா பிரியா எனக்கு இன்னொரு அம்மா. இந்த வீட்டுல எல்லாமே இருக்குண்ணா. இன்னைக்கு டாக்டர் ஆசைப்பட்டது 3 வருஷமா ஆசைப்பட்டது அவருக்கு கிடைச்சிருக்கு. பிரியாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்குதான் நான் ஒன்னும் ரொம்ப மிஸ் பண்றேன். டாக்டராவது பிரியாக்கு நல்ல அம்மாவா அப்பாவா புறவு நீ விட்டுட்டு போன பாசம் அப்படின்னு எல்லா உறவுமா இருக்கணும். அவளை நீ பத்திரமா பாத்துக்கா. சாரா சாரா எப்ப வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரூம்குள்ளால வந்ததும் ஏதோ இழந்த மாதிரியே இருக்கு. இழந்த மாதிரி இருக்கா? பிரியா கூட எப்பவுமே பெரிய அண்ணனுக்கு போட்டோ இருக்கும். இன்னைக்கு ரூம்ல பெரிய அண்ணனுக்கு போட்டோ மட்டும்தானே இருக்கு. அதான் டாக்டரும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பெரிய அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாம் அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல. சாரா, அவங்க மனசையெல்லாம் நீங்க மாத்தாம இதே ரூம்லயே அவங்கள விட்டுருக்கலாம்ல. உங்க அண்ணனுக்கு போட்டோ கூடயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம டாக்டருக்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டியா பத்தியா? அப்படியெல்லாம் சொல்லல. வேற பின்ன போனவங்க பொய்யாச்சு, என்னமா அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பீலாம். சரி, போனவரை பத்தி ஞாபகம் வர்றதுல தப்பு இல்ல. 2 பேரும் ஆசைப்பட்டவ, கடவுள் விருப்பம் முக்கியம்ல. சாரா, நம்ம வேணா ஏதாவது ஒண்ணு நினைக்கலாம், ஆனா கடவுள் என்ன நினைக்காரோ அதுதானே நடக்கும். உங்க அண்ணன் பிரியா விஷயத்திலே பாத்தியா, 2 பேரும் மாறி மாறி மனசுல இருந்ததை கூட சொல்ல முடியல. அவங்கள நல்லா பாத்துக்க மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத சாரா. பிரியாவும் சஞ்சயும் மறு வீட்டு விருந்துக்கு வந்துட்டாவ. கீழே வா. பிரியா நல்லா இருப்பாளா? நல்லா இருப்பாமா, நீ போட்டு குழப்பிட்டு இருக்காத. வா, எல்லாத்தையும் இவன் மண்டைக்குள்ளாடியே அப்படியே ஏத்தி வச்சிருவா. வா. சாரா, இப்ப கண்ண தோற. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அறிவு இருந்துன்னா ஒன்னு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேங்களா? பிரியாவும் சஞ்சய் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பேசி இருந்த என்ன கூட்டு வந்தீங்க? அவங்க வந்துட்டாவ. அதுக்கு முன்னாடி என் சாரா குட்டியை ஒரு வாட்டி பாக்கணும்னு தோணுச்சு. ஏன் அப்பப்ப மூளை கலங்கி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதியா? அடி, எவ்வளவு பாசமா உன் கண்ணை மூடி இங்க கூட்டு வந்திருக்கேன். அதான் ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ தள்ளி விடலாம் தானே. ஆமா, தள்ளி விடியாவ. அங்க பாரு. லவ் பேர்ட்ஸா? ஆமா, பிடிச்சிருக்கா? யாருக்கு? உனக்குதான். எதுக்கு திடீர்னு? அது இல்லாம எப்ப போய் வாங்கிட்டு வந்தீங்க? நேத்து நைட்டே வாங்கிட்டேன். காலையில உன்னை பார்த்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இதை வந்துட்டு தரலான்னு பார்த்தேன். ஆனா என்ன பயங்கர வேலை இல்ல. எப்படி பிடிச்சிருக்கா? நல்லாதான் இருக்கு. எல்லாரும் 2 தானே வாங்கி கொடுப்பாவ, நீங்க என்ன 3 வாங்கிருக்கீங்க. அது குட்டி சாரா அல்லது குட்டி ரோஹித்? ஓ, நல்ல பிளானிங்கா தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன? அது தூங்குற இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்க. இப்ப அது அசிங்கம் பண்ணி வைക്കാം. எலூசு, அடியில ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருக்காவே இல்ல? ஆமா இல்ல, அப்பனா நல்லாதான் இருக்கு. சரி வா. டாடா லவ் பேர்ட்ஸ். ஐயா தங்கம், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா பாட்டிமா, பிடிச்சிருக்கு. அவ என்ன முத தடவை வீட்டுக்கு போறாவ? ஆமா ஆமா தால. அவையெல்லாம் ஏற்கனவே அங்க போய் குடும்பமா சமைச்சு நல்ல சாப்பிட்ட முடிஞ்சு. இதெல்லாம் உனக்கு தெரியாத கிழவி. பாட்டி வாய வச்சுக்கிட்டு. எலி கொஞ்சம் ஓவரா தான் கிண்டல் அடிக்க பத்துக்கா. ஏன் டாக்டர், இங்க பிரியா உங்க கிட்டால இருக்கும்போது மட்டும் அவங்க முகம் ஃபுல்லா பல்லா இருக்கு. வழக்கமா எல்லாருக்கும் வாயெல்லாம் தானே பல்லா இருக்கும். வாய் மூடவே மாட்டியா? பிரியா அத்தம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாரும் என்னைய நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாவ. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உன் வாயில இருந்து இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ராஜாத்தி? எப்போ 2 பேரும் சந்தோஷமா இதே மாதிரி இருந்தா போதும். பிரியா, மாமா முக்கியமான பொருள் ஏதாவது எடுக்காம போனீங்கன்னா போய் எடுத்துட்டு வா. ஏற்கனவே நீ பேக் பண்ணி வச்சிருக்கலாம், அதை நைட்டு நாங்க வரும்போது கொண்டு வந்துறியோம். என்னமே ஏதாவது தேவையான பொருள் இருந்ததுன்னா போய் எடுத்துட்டு வா. செடி தொட்டி எடுக்கணும் மாமா. ஐயே, செடி தொட்டியா? ஆமா, எங்க காதல் சின்னம்ல. டாக்டரே, ஒரு வகையில உங்க காதலுக்கு நானும் தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கேன். அது பாட்டுக்கு நிக்கும். நாங்க அப்பப்ப போய் தண்ணியை ஊத்திட்டு வரலாம். விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை போய் எடுத்துட்டு வாங்க. மாமா, எனக்கு முக்கியமான பொருள் ஒண்ணு மேல இருந்து எடுக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரட்டா? போய் எடுத்துட்டு வாமா. மாமா போமா. இனிமே நம்ம வீடு இங்க இல்ல, சஞ்சய் வீடு தான் நம்ம வீடு. போமா. பாட்டிமா, நீங்க எல்லாம் ஒன்னும் பயப்படாதுங்க. நான் நல்லா பார்த்துப்பே உங்க பேத்திய. போதுமா? என்னாச்சு எல்லாரும் பியாயறிஞ்ச மாதிரி பாத்துட்டு நிக்கீங்க? எல்லாரும் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட மாட்டியா நினைச்சு பயந்துட்டு இருக்காவ. பிரியா, என்ன சாரா? அட கடவுளே, இந்த பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த போட்டோயை சஞ்சய் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாளோ? ஏன் என்னையே பாத்துட்டு நிக்க? இது எங்க எடுத்துட்டு போற?
எங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கா? ஆமா, இனிமே சஞ்சய் வீடு தானே என் வீடு. அப்பனா மாமாவும் அங்கதானே இருப்பாங்க. ஏன் பிரியா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு ஏன் போட்டோவை தா பிரியா. விட்டு சாரா. லூசானி, இந்த போட்டோவை சஞ்சய் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாவ? நான் முன்னமே சஞ்சய் கிட்ட கேட்டுட்டேன். சாரா, நான் அவள்கிட்ட இருந்து வாங்கிறேன். இப்ப எதுக்கு போட்டோ பிடிச்சு இழுத்துட்டு இருக்க நீ? அவ இந்த போட்டோவை உங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் மேல இருந்து இப்ப எடுத்துட்டு வந்திருக்கா. சரி இருக்கட்டும். இருக்கட்டும். இதெல்லாம் உங்க வீட்டுல உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாவ? சடனா ஒரு பிள்ளைக்கு அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிருயாவ. ஏதாவது போட்டோ இருந்ததுன்னா அதுதான் மெமரியா இருக்கும். பிரியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் ப்ரோ தான் அவளோட அம்மா அப்பா எல்லாம். எல்லாமே நம்ம பாக்கிய கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அப்புறம் சாரா, இந்த உலகத்திலே இல்லாதவங்கள பத்தி போட்டோ வச்சு எங்க வீட்டுல யாரும் தப்பா பேச மாட்டாவ. அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல நாங்க. என்ன இருந்தாலும் பிரியா இந்த போட்டோ எடுத்துட்டு போறதுல எங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழனாவா. ஆமா பிரியா, அவன் போட்டோயை இங்கே வச்சுட்டு போ. உனக்கான வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ மட்டும் பாரு. நீ எடுத்துட்டு வா. நிஜமாதானே? ஆமா நிஜமாதான். போட்டோ மாற்ற அளவுக்கு எல்லாம் எங்க வீட்டுல இடம் இல்லாம இல்ல. என்னமோ உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அதான் அவரே சொல்லிட்டாருல. என்னமே என்ன முறைச்சுக்கிட்டே நிக்க? இதனால உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் பாத்துக்கா. அப்பயாவது தருவேன். எலி, ஏன் பொண்டாட்டி எங்க வீட்டுல அவளுக்கு பிடிச்ச போட்டோயை வைக்கியா? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இதனால உங்க வீட்டுல உள்ளது ஏதாவது பிரச்சனை பண்ணி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும். அதுக்கு புறவாக இருக்கு உங்களுக்கு. சாரா, இத பத்தி முன்னமே பிரியா என்கிட்ட கேட்டுட்டா. நீ இதுல டென்ஷன் ஆகிய அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னமா சொல்ல போனா அவருக்கு ஹார்ட் தானே எனக்கே இருக்கு. போட்டோ எங்க வீட்டுல வைக்க கூடாதுன்னா இதே நாங்க எடுத்து தந்துட முடியுமா? அப்படி சொல்லுங்க மாமா. பேசாம நின்னுடுனா? எலி, உனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க. எனக்கு அம்மா இருக்காவ அப்பா இருக்காவ. அவளை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அவளுக்கு அம்மா அப்பா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுத்தது அவர் தானே. இதுல எனக்கோ எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்காதுங்க. இத வச்சுக்கிட்டு ஏதாவது அவளை கஷ்டப்படுத்தணும். உனக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்போது என் பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை இருக்காதா? போட்டோ பஞ்சாயத்தை எல்லாம் புறவு வச்சுக்கிடுங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு, டாக்டர் தப்பா நினைக்கல. அதுக்கு பிறகு என்ன? அவிய வாழ்க்கைய அவிய சந்தோஷமா பாத்துப்பாவ. சாரா, நீ சத்தம் போடாம நில்லு. சரி, நேரம் ஆகுதுல்ல. கரெக்டான நேரத்துல அங்க போய் சேர்ந்தாதான் அடுத்த ரிசப்ஷனுக்கு உங்களால ரெடி ஆக முடியும். சரி அங்கிள். சஜு, அப்பா, மாப்பிள்ளையும் நீமா போய் 2 பேரையும் கொண்டு விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே கூட்டு வந்தீங்க. கொண்டு விடும் போதும் 2 பேரும் போறதுதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா. என்ன அப்புறம் என்ன என்னையும் பாத்துட்டு நிக்க? என்ன வேற யாரும் பார்க்க முடியாதுல. இந்த நாளுக்காக தான் 3 வருஷமா காத்துட்டு இருந்திருக்கு. ஆனா நான் அப்படி எல்லாம் காத்துட்டலையே. இனிமே டெய்லி காத்துட்டு இருப்ப எல்லாம். ஐயே, நான்லாம் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். ஐயே, பாக்கலாம். ஓய், ஒன்னு நோட் பண்ணியா? உங்களை தவிர வேற எதையுமே நோட் பண்ணல. அப்பனா என்ன நல்லாதான் நோட் பண்ணிட்டு இருக்க, அப்படித்தானே? சரி, நீ இப்படித்தானே நிக்கிற. லைட்டா கண்ணை மட்டும் மூவ் பண்ணி அந்த எண்ட்ல பாரு. ஒரு வாரத்துல கனியா ஆதிய நிக்காவ. ஆமா, அவ பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடியாவேலாம் அத பாத்துட்டு நிக்கா. ஆனா சாரோட லுக்க பத்தியா? எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஏமாமா உங்க தங்கச்சின்னு சொல்றீங்க, அவரை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நானே காதல் கல்யாணம், இதுல அவள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? கவனிச்சுட்டு மட்டும் இருந்தா போதும். தேவையில்லாம மூக்க நுழைக்க கூடாது. இந்த சாராவை கண்டிலாம் மேல வரவே மாட்டேங்கிறா. எவ்வளவு கியூட்டா இருக்காவல்ல. ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்க. நான் என்னைய கேட்டேன். அக்கா, இவன் நல்லா தானே இருக்கா? ஐயே, இது போலீஸ் மாப்பிள்ள இல்ல. ஏக்கா, என்னோட எங்க பிரியா தானே அழகா இருக்கா. 2 பேரும் அழகா தான் இருக்குதியா. சாரா, அழகுங்கிறது முகத்துல இல்ல, ஒருத்தங்களுக்கு அழகே மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். அப்படி பாக்கும்போது எங்க சாரா பேர் அழகு இல்ல. நீங்க சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு நிக்கலாம், நான் சொல்லும் போது என்ன முறைச்சிட்டு நிக்கா. அது அப்படிதானே, உரிமை இருக்க இடத்துல தானே கோவம் வரும். சரிங்கக்கா, நாங்க ஸ்டேஜ்ல போய் பிரியாவையும் சஞ்சயும் பாத்துட்டு வரோம். சரிம்மா, பாத்துட்டு வாங்க. வனஜாக்கா, கண்டியலாம் என்னதான் பணக்கார வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவியல மதிக்கிறதுல எல்லாம் ஒரு குறை இல்ல. நல்லா யாருன்னே அந்த பிள்ளைக்கு தெரியாது. என்கிட்ட பேசுறது பத்தியெல்லாம் அது அப்படிதானே தூ. இவன் சாரா கொஞ்சம் சுட்டுத்தனம் எல்லாம் உண்டு, கொஞ்சம் வாளு. ஆனா டாக்டர் பொண்டாட்டி எப்படி இல்ல, பேசி இருக்குது அந்த பிள்ளைகிட்ட. எப்பவாது காலேஜ் முடிச்சு டாக்டர் இறக்கி விடுவாருலாம். வீட்டு வெளியில ஏதாவது ஈக்கில் எடுத்துட்டு இருந்தானா அந்த வெளியே கொண்டு விடியதை பாத்துருக்கேன்.
பேசி பாரு. எம்படி மன கஷ்டம் இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசினா போதும். என்ன கேட்டு பாரு, என்ன கிண்டல் அடிச்சு பாரு. ஒரு வார்த்தை நம்ம மனசு கஷ்டப்படிய மாதிரி அது நடந்துக்காது. பேச முன்னமே என்ன வார்த்தை பேசலான்னு யோசிச்சுதான் பேசுவா. அப்பனா சாரா அப்படி கிடையாதான். அதான் சொன்னோம்ல, பெரியவியல மதிக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயும் 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். ஆனா சாரா இருக்க இடம் கொஞ்சம் கலக்கலான்னு இருக்கா. அவ அமைதியா இருப்பா. கிட்டி, நீ என்னமா வாய் பார்த்து முடியலையா? லைட் எல்லாம் என்னமா கட்டி இருக்காவ, அப்படியே பல பல பலன்னு மின்னுது. 4 செல்ஃபி எடு. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லாம் போட்டு நம்மள இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னு தெரியணும்ல. உச்சு, டாக்டர் வீட்டு கல்யாணம் சும்மா விட்டுருவாங்களாம். ஒரே பையன் வேற. கதை தெரியுமா உச்சு? 3 வருஷமா டாக்டர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது இல்லையாமே. பிரியா தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு ஒத்த காலில எல்லாம் நின்றுக்காராம். ஒத்த காலை வச்சுக்கிட்டு எப்படி நடப்பாரு? உன்ட கதை சொல்ல வந்த பத்தியா? அந்த பிள்ளையும் குறைஞ்ச பிள்ளை எல்லாம் கிடையாது. எவ்வளவு நல்ல மனசு இருந்துன்னா நம்ம அன்னகிலேயக்காலுக்கு பையன் இருக்கான்ல, அவனும் பிரியாவும் ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாவ போல. அந்த பையன் இறந்து போன நேரத்துல டாக்டருக்கு தான் அந்த ஹார்ட்டை கொடுத்திருப்பாவ போல. அதான் அரசியல் பிரசெல்லாம் ஊர்ல பேசிக்கிட்டு இருக்காவளோ. அன்னகிலேயக்காக்கு மூத்த பையன் ஒருத்தன் இறந்து போனான்ல, அந்த பையனுக்கு மேல இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் இருந்திருந்துன்னா இதயத்தை எடுத்து டாக்டருக்கு வச்சிருப்பா. எப்படியோ கடைசியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாவ. அது போதும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிட்டாருன்னா போதும்ல. அதெல்லாம் பார்க்காம விடுவாரா? 3 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னம்மா புது மாப்பிள்ள புது பொண்ணு? ஆமா, அடிக்கடி கூப்பிட்டுக்கா. சாரா, ட்ரெஸ் நல்லா இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன் பறந்து போயிருவேன்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிச்சு வச்சிருக்காரு. உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா? எலி, எங்க கல்யாண போட்டோ ஆல்பம் வரும்போது நல்ல சூப்பரா நாங்க இருக்கணும்ல. ஆமாமா, பறந்துருவா. அப்படி பிடிச்சு வச்சிடுங்க. ஏன் டாக்டரே, ஆசைப்பட்டது நடந்தாச்சு, ஒரு கவனிப்பு இல்லையே. என்ன வேணும்னு சொல்லு, எது கேட்டாலும் வாங்கி தரேன். இவ அப்படி என்னது கேட்க போறா? தலைப்பக்கெட்டு பிரியாணி தானே கேப்ப. ஏன் ஓ ஆளுக்கு நஷ்டம் ஆயிரப்படாதுன்னு சொல்லிட்டு நீயே பாயிண்ட் எடுத்து கொடுக்குதியா? பிரியாணினா 200 ரூபாயோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் பிளான் போட்டுட்டு இருக்குது அப்படிதானே? எம்ம தாய், நீ ஆச்சு உங்க அண்ணா ஆச்சு. என்ன வேணாலும் வாங்கிக்காலு, என்ன வேணாலும் வாங்கி தருவாரு. எலி, என்ன வேணும்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு நைட்டை நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்ல என்ன வேணும். அப்படியே யோசிச்சிருவா. சஞ்சய், உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஆமா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிக்கிட்டு உங்க காதலுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கேன். உனக்கு பெரிய செல்ல வைக்கலாண்டே, போதுமா? வச்சுதானே ஆகணும். போட்டோ எடுக்கண்டாமா? போறேன். ஸ்மைல். ஓய், ஜாலியா இருக்க போல. ஆமா, சஞ்சய் வீட்டை கூட்டு போனோம்னா என்ன பண்ணாரு? கேள அவர்கிட்டே. எலி, என்ன? இல்ல, இது சீக்ரெட். சரி, ஏதாவது டவுட் இருக்கா? எம்ம தாயே, நீ எனக்கு அத்தை பொண்ணு இல்ல, என் மாமியா. போதுமா? தயவு செஞ்சு விட்டுரு. திருப்பி இதே கேட்காத. பிரியா, சில விஷயம் கேட்கும் போதுதான் நீ வெட்கப்படுவ. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கலாம். இருக்கு உனக்கு. கீழே போய் உட்காந்துருக்கோம். இனிமே ஒருத்தங்களா வருவாங்க இல்ல? என்ன அப்படி உங்க 2 பேருக்குள்ளாடியும்? சீக்ரெட் சொல்லலாம்ல இப்பவாவது. அவ லூஸ் மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு போறா மாமா. அவ கேட்டதும் உனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துடலாம். அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. இப்படி காதை கொண்டாங்க சொல்ல. ஆமா, இப்படிதான் அப்பவும் கூப்பிட்டேன். நான் காது கொண்டு வந்ததுக்கு பிறகு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல, இப்ப சொல்லுவாங்க. சொல்லு. ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டுட்டு போறா. எதுல? அதான் கேட்டா. டியூப்லைட் மண்டல ஏறிட்டு போலாம். டியூப்லைட் இல்லையா நான் அப்புறமா ப்ரூஃப் பண்ணலாம். கனி, ஐயே, இவங்களுக்கு பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்காதா? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. நான் கேட்டது என்ன கிடைக்கும்? சொன்னம்ல, சிம்போசியம் அன்னைக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? எல்லாமே ஒண்ணுதானே? எல்லாமே ஒன்னெல்லாம் கிடையாது. சாரி போட்டா வேற மாதிரி இருப்பாவ. சுடிதார் மாடல் ட்ரெஸ்ஸோட சாரி தானே அழகா இருக்கும். அப்பனா சுடிதாரை விட சாரி தான் வேணும் அப்படிதானே? பாத்துட்டு இல்லடே. பார்க்கலாம். இனிமே என்ன காலேஜுக்கு வர போற? 4 நாள் லீவ் போட்டிருந்தேன். ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு. என்னமா 3 நாள் இருக்கலாம். ஆனா நீ காலேஜுக்கு வராம எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இப்போலாம் ஃபுல்லா உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். வந்தா நல்லா இருக்கும். ஆமால, நான் கூட நினைச்சிட்டே இருக்கேன். பிரியாக்காக்கா சஞ்சய் அண்ணாக்கா கல்யாணம் ஆயிட்டல.
இனிமே கொஞ்ச நாள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இனிமே ஒரு வாரம் தாண்டி தான் காலேஜுக்கு வர போறா. வீட்லயும் போர் தான் அடிக்கும். பேசாம விருந்துக்கு வருவாவெல்லாம். அன்னைக்கு மட்டும் லீவை போட்டு நாளையில இருந்து காலேஜுக்கு வந்துடலான்னு தோணுது. அதை முத செய். படிக்க பிள்ளைகள்லாம் தேவையில்லாம லீவு போடாதுலாம். ஹலோ என்ன அனு? யாதி, அவங்க படிப்புக்கு மேல உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு போல. ஆமா, ரொம்ப தான். நீங்க வழிய வழிய கவிதையா பேசிட்டு இருக்கிறியா? அவளுக்கு ஒண்ணுமே புரியாதான். இதை அப்படியே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருக்கலாம்ல. போறேன். ஆதி, இன்னைக்குதான் என் மரமண்டைக்குள்ளாடி ஒண்ணு யாருச்சு. இந்த நூல் விட்டுட்டு இருப்பாவேல, அவைய கூடால மட்டும் கம்பெனி வச்சிருக்கவே விடாது. வச்சா என்னைய மாதிரி தான் அனுபவிக்கணும். இப்ப போறியா இல்லையா? போறேன். கனி, உனக்கு இந்த ட்ரெஸ் கூட கியூட்டா தான் இருக்கு. இதுக்கு தானே என்கிட்ட கலர் கேட்டீங்க. இருந்தாலும் ரொம்ப மேட்ச் ஆகல இல்ல? ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். ஹாய். ஹலோ. காஃபா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சரிங்க, பேசுங்க. இவன்கிட்ட பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி கிறுக்கு பிடிச்சிடும் போல எல்லாம் இருக்கு. டாக்டரே, உங்ககிட்ட தான் பேசணும். ஏன்டையா? வேற இங்க யார் இருக்கா? சரி கோவப்படாதுங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூட்டமே இல்லாத இடத்துல இருந்து என் ஃப்ரெண்டையும் சிஸ்டரையும் பார்த்தாதான் அழகா இருக்கு. பாத்து டாக்டரே, உங்க கண்ணே அவிய மேல பற்ற போகுது. அதெல்லாம் இருக்கட்டுங்க. அடிக்கடி டாக்டர்ன்னு மட்டும் கூப்பிடாதுங்க. பக்குன்னு இருக்கலாம். டாக்டர் தானே. அதுக்குன்னு கல்யாண வீட்டுல நிம்மதியா வாய் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்கேயும் வந்து டாக்டர்ன்னு கூப்பிடாதுங்க. ஆமா, நான் உங்களை நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கேன். உங்க அப்பா இல்லாம எந்த இடத்துக்கும் போக மாட்டீங்கல்ல? பாடி கார்டு மாதிரி கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு போவாரு. இன்னைக்கு என்ன தனியா சுத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கும் கொண்டு விட்டுட்டு இனிமே கூட்டு போக வருவாங்க. உங்களுக்கு என்னங்க, செல்ல பிள்ளையா இருக்கீங்க. கொண்டு விடுறதுக்கு ஒரு ரவுண்டு வருவாரு, கூட்டு போறதுக்கு ஒரு ரவுண்டு. இங்கே வந்திருப்பாங்க. பிசினஸ் விஷயமா எங்கேயோ போயிருக்காவ. ஏங்க, உங்க வீட்டுல நீங்க ஒரே பொண்ணு. எதுக்காக இந்த வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டப்படணும்? என்ன டாக்டரே பண்றது? கஷ்டப்பட்டு பிசினஸ் ஓகோன்னு கொண்டு வந்தாச்சு. இனிமே அந்தால விட்டுட்டு போக முடியாதுல்ல. வாஸ்தவமான பேச்சுதான். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிட்டு இனிமே உங்க கல்யாணம் தான். பயப்படாம பேசு. இவன் மனசுல இருக்கிறத அவனுகிட்ட சொல்லி கல்யாணம் நடந்த மாதிரி தான். பரவாயில்ல, என் புருஷன் பயங்கரமா மாமா வேலை பாக்கறல. பிரியா, அஞ்சு கல்யாணம் 2வது வாட்டி நின்னதுக்கு நானும் ஒரு வகையான காரணம் தானே. அன்னைக்கு அவன் மனசுல இருந்ததை என்கிட்ட சொல்லும் போதே சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு. அந்த நாய் தான் புடி கொடுக்க மாட்டேங்கிறான்ல. பணமா நகைன்னு பேசிட்டு இருப்பான். அவன் பிள்ளை ஏச்ச கேட்கறதுக்கு அவளையே கொடுத்து விட்டுட்டா அவையிலே பேசி முடிச்சிருவாவைலாம். அதான் சொன்ன மாமா, நல்ல மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இனிமே நான் காதல் மன்னன் இல்ல. ஹலோ. சொல்ல வந்ததை சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு போங்க. 4 பேர் பார்த்தா தப்பா சொல்லுவாவைலாம். தப்பா சொல்லுவாங்களாம். நான் டைரக்டாவே கேட்கேன். டைரக்டாவே கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, வார வழியில என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? யாராவது இவனா பிராங்க் பண்ணிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி விட்டுருக்காங்களா? இல்ல. அப்படி இல்லட்டா இங்க எங்கேயாவது கேமராயை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என் எக்ஸ்பிரஷனை பார்த்து யூடியூப்ல போடலான்னு பாக்குறீங்களோ? ஹலோ, மூளை கொஞ்சம் கம்மியா வேலை செஞ்சுட்டு இருக்கு போல. சுதந்திர நாட்டுல ஒரு பொண்ணுக்கு மனசுல இருக்கிறத சொல்லது கூட உரிமை இல்லையா? இதுல இல்லாம விளையாடுவாவ. பொண்ணையும் பையனையும் வாழ்த்துனீங்களா? உங்க அப்பாவுக்கு போனை போட்டு வீட்டுக்கு போங்க. அதை விட்டுக்கிட்டு ஏன் நீங்க கல்யாணமே பண்ணிக்க போறது கிடையாதா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னுயா? திடீர்னெல்லாம் இல்ல, பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல. அப்ப நான் அவளை பாக்கிறதுக்கு வந்திருந்தேன். அப்பதான் நீங்க ஒரு வயசான தாத்தாவா எவ்வளவு கேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நார்மலா டாக்டர்ஸ்னா அவங்க டியூட்டி முடிஞ்சதான் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க உங்க சொந்த தாத்தாயை பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துட்டு இருந்தீங்கல்ல. அப்படி இல்லாட்டா நர்ஸ் ஏதாவது பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். அஞ்சு, சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா யாருமே இல்லாம ஆசிரமத்துல இருந்துதான் வளர்ந்துருக்கேன். வயிறார சாப்பிட முடியுமான்னு தெரியாது. ஆனா கிடைச்ச சாப்பாடை எல்லாரும் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஒரே பொண்ணு வேற. உங்க வீட்டுல உங்க அப்பா பிசினஸையும் சேர்த்து பாக்குற மாதிரி தான் பையனை பாப்பாங்க. எனக்குன்னு வேற எய்ம் எல்லாம் இருக்கு. இப்ப நான் ஒரு டாக்டர் தான். ஆனா என் கையில சேர்த்து வைக்க அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கமிட்மெண்ட் கூட இல்ல. நமக்கெல்லாம் செட்டே ஆகாது. மனசு போட்டு குழப்பாமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. முடிச்சிட்டீங்களா? ஆனா நான் எங்க டேடிட்ட தெளிவா சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன். என் கல்யாண விஷயத்துல இவ்வளவு நாளா அவங்க கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். இப்ப என் மனசுல ஒண்ணு தோணுது, அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஓகே உன் விருப்பம் சொல்லிட்டாவ.
எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே அளவுக்கு அதிகமான பாசம் மட்டும் தான் தேவைப்படும். ஆனா எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணுல அளவுக்கு அதிகமாவே எனக்கு பாசம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதனாலேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ம் அதே மாதிரி உங்களுக்கும் யாருமே இல்ல. மேபி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஹாப்பியா பாத்துப்பீங்கல்ல. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா பாத்துக்கணும்னா அம்மா அப்பா யாரும் இருக்க கூடாது, அப்படிதானே? இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்ல. வேணா உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இந்த போட்டிருக்க துணியோட உங்க கூட வரேன், இப்பவே கூட்டு போங்க. இப்பவே கூட்டு போகணுமா? யாரோ நல்லா டியூன் பண்ணி விட்டுருக்காவ போல எல்லாம் இருக்கு. என் மனசுல இருக்கதை நான் சொல்லிட்டேன். என்னமோ உங்க விருப்பம். உங்களுக்கு ஃபேமிலி இல்ல, என்னைய கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பெரிய ஃபேமிலி கிடைக்கும். எனக்கு உங்ககிட்ட இருந்து லவ் வேணும், அது உங்களுக்கு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு மேல வேற என்ன தேவை? இப்படியே கூட்டு போயிருங்க. இது கூட்டு போகவா? ஏம்மா போமா, நீ யாராவது பார்த்தா வேற ஏதாவது சொல்லிட போறாவ. உங்க அப்பாட்ட சொல்லி சஞ்சிட்டு பேச சொல்லுங்க. பெரியவங்க எல்லாருக்கும் விருப்பம்னா பாத்துக்கலாம். தேங்க்யூ. என்கிட்ட இந்த மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க. ஏன் சொல்லிட்டா உங்களால எஸ்கேப் ஆக முடியாதுன்னா? யாராவது ஏதாவது தப்பா நினைப்பா வந்தாமா சொன்னேன். ஒரு பையன்ட்ட இவ்வளா போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்னு தப்பா சொல்லிருவாவெல்லாம், அதனாலதான் சொன்னேன். இட்ஸ் ஓகே. ம். வரேன், டாடா. நைட் ஃபோன் பண்றேன். நம்பர் யார் கொடுத்தது? அதெல்லாம் எப்பவோ இருக்கு. அந்த ஸ்பை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரட்டா? பை. பொண்ணுங்க நினைச்சதை முடிக்காம விட மாட்டாவ. ஐயோ, இது சஞ்சய்க்கு தெரிஞ்சா என்ன ஆவன்னு தெரியலையே. டேய், என்ன மச்சான் அரக்க பறக்க பறந்து ஓடி வரா? யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாவல? ஆமா மச்சான். அதுக்கா இப்படி பதறி அடிச்சிட்டு வரேன்? யாருன்னு கேட்டேன்னா நீயே ஷாக் ஆயிருவ. சொல்லு யாருன்னு. நம்ம சிஸ்டருக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அஞ்சு, அந்த பொண்ணு. அப்படியா? போட்டிருக்க துணியோட வாரம் இப்படியே கூட்டு போயிருங்கன்னு சொன்னாலும் இப்படி அலறி அடிச்சிட்டு வரா? அங்க நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி இல்ல தெரியும்? ட்ரெயின் பண்ணி அனுப்பி விட்டதே நான் தான். நீ முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்து என்ன பண்ண போறேன்? நீ தான் கோத்து விட்டது தானே? இல்லை, எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரும்போது என்கிட்ட சொன்னா உன்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நானும் சரி 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். நீ பணமும் குளமும் பேசிட்டு இருந்த. உன்கிட்ட என்னத்த நான் பேசுறதுக்கு? தமிழதான் மனசுல நினைச்சிட்டு இருக்குதியோன்னு நினைச்சேன். பேரு பத்துக்கா. வயசான காலத்துல யாரையாவது கல்யாணம் பண்ணி தொலையாமல. ஆமா பத்தியா, எனக்கு வயசாயிட்டு உனக்கு வயசு ஆவேல. சரி, அவள்கிட்ட என்னத்த சொல்லிட்டு வந்த? உன் மேல இருந்த நம்பிக்கையில உனக்கு உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். போறது என்னல, செத்த கட்டாம போ. அடுத்த மாசமே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு. இங்க பாரு, அந்த பிள்ளை பணக்கார வீட்டுல உள்ள பிள்ளை. நான் வந்து வேலை பாக்குறதுல ஆசிரமத்துக்கும் செய்வேன். ஒருவேளை அஞ்சோட பேரண்ட்ஸுக்கும் ஆசிரமத்துல இருக்க எங்க அம்மாக்கும் எல்லாருக்கும் பிடிச்சுன்னா, ஒருவேளை கல்யாணம் நடந்ததுன்னா நான் வேலை பாக்குறதுல ஆசிரமத்துக்கும் செய்வேன். அதெல்லாம் இந்த பொண்ணு வந்து கேப்பாளா? என்ன அஞ்சு அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ எப்பவுமே காசுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே கிடையாது. உங்களையே அவளுக்கு பிடிச்சதுக்கு ஒரே காரணம் உங்ககிட்ட அவ பார்த்த அந்த நல்ல குணம் தான். காசு பணத்தை எல்லாம் பாத்திருந்தாள்னா எனக்கு சஞ்சய் விட்டு கொடுத்துருப்பாளாம். அன்னைக்கு சஞ்சய் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது தோணுதோ அதுதான். ஏன்னா உங்க வாழ்க்கையில சிஸ்டருக்காண்டி உன்னை மன்னிச்சு விடம்பல. மூட்டு கிளம்பு. லூசு பையன், இவனையெல்லாம் நம்பி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட முடியுமா? என் குட்டிமா ரொம்ப கழுவி ஊத்திட்டு போறானோ? விடுங்க மாமா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. மாமா வேலை பார்த்தா இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். அடியே, நீ இருக்க பத்தியா? சரி தங்கம், நாங்க வாரோம். அத்தம்மா அழக்கூடாது. பிரியா, டாக்டர் அளவுக்கு ஒன்னையும் எங்களால கூட பாத்துக்க முடியாது. அல்லாம சந்தோஷமா அவர் கூட வாழ்ந்தா போதும் எங்களுக்கு. நாங்க வாரத்துக்கு ஒருக்கா உன்னைய வந்து பாப்போம். உனக்கு எப்பெல்லாம் எங்களை பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா டாக்டர் கூப்பிட்டு வருவாரு. பிரியா, இப்படி முகத்தை வச்சுட்டு இருந்தா எங்களால எப்படி சந்தோஷமா உன்னை விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டர் கொஞ்ச நேரத்துல சமாதானப்படுத்திடுவாரு. எலி. சரி மக்களே, நாங்க வாரோம். அழக்கூடாது. எப்பனாலும் கேளு, உடனே அங்க கொண்டு விட்டுருவாரு. சரியா? இல்லன்னா நீ கூப்பிட்டதை நாங்க எல்லாரும் இங்க வரலாம். சரிங்க மாமா. வாரோம். உங்களை ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டா. யாரையும் கஷ்டப்படுத்திய மனசே இல்ல பிரியாக்கு. அங்கிள், கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கலாம். சரிம்மா, போயிட்டு வரோம்னா. பிரியா, வா உள்ளாடி போலாம். பிரியா, அத்தை இந்த பாலை எடுத்துட்டு போ. பிரியா. என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா பயந்துட்டா இருக்க? முன்னமே தெரிஞ்சவங்க தானே, 2 பேருக்கும் பிடிச்சு வேற கல்யாணம் பண்ணிருக்கீங்க. தைரியமா போ. பிரியா, பயப்படாம போ. என்னாச்சு? அப்படியே நின்னுட்ட? வா. டோர் இப்படியே இருக்கட்டுமா? மொத்தமா திறந்து போட்டுட்டு வா. இல்ல பின்னாடி 40-50 பேர் வராங்களோ? யாராவது உன் பாதுகாப்புக்கு பின்னாடியே வராவலாம். இல்ல. பூட்டிட்டு வா.
இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லாத மாதிரி பயந்துட்டு வரா. கீழே எல்லாரும் அது இதுன்னு பேசி பயங்கட்டியே விட்டாங்க. இல்ல புறவு என்ன பயந்துட்டே வர மாதிரி இருக்கு. நானா? ஆமா, கதவு புட்டுறதுக்கே அவ்வளவு பயந்துருக்க. நான்லாம் எதுக்கு பயப்படணும்? ஆமா பத்தியா, இப்பவே எனக்கு சம்மதம் எத்தனை நாள் என்கிட்ட சொல்லியிருக்க. நீலாம் பயப்படுவியா? ஆ? நீலாம் பயப்படுவியான்னு கேட்டேன். அப்படியே இறங்கி வெளியே போயிருவேன்னு சொல்லிட்டேன். உட்காருவா. பிரியா, ஏ பிரியா, ஆ? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சரிதான். இந்த அஞ்சும் வினிதா இருக்காவே, ஆமா, அவங்க ஜோடி பிடிச்சிருக்கா? அதான் வினிதன்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்க விருப்பம் தான் அவங்களோட விருப்பம்னு. சரிதான் பிரியா, நான் மட்டும் தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. எதனாலும் ஒன்றையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், அளந்து பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அஞ்சுக்கு வினிதண்ணாவை பிடிச்சிருக்கு. அஞ்சுவை கல்யாணம் பண்ணா வினிதண்ணாக்கு நல்ல ஃபேமிலி கிடைக்கும், அஞ்சுக்கு தேவையான பாசம் கிடைக்கும். சோ 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் சொல்லிய. நீங்க எல்லாம் சேர்ந்து தானே ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ஏன் மேடம் எங்க போறீங்களோ? இப்போ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வேற இனிமே எப்படி அதை பத்தி பேச முடியும்? ஓய் குட்டிமா, அவங்க 2 பேரும் சேர்றதுல உனக்கு விருப்பமே இல்ல போல, இப்படி உருன்னு இருக்க. எனக்கு விருப்பம் இல்லாம இருக்குமா? அதானே, நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் ஃப்ரெண்டுக்கு புரோக்கர் வேலை பார்த்திருக்கேன், உனக்கு விருப்பம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். சிரிப்பு பாருங்க. அப்பனா ஒரு நாள் அஞ்சு வீட்டுல போய் நானே பேசட்டுமா? அஞ்சு அவ டாடிட்ட எல்லாமே முதல்ல சொல்லிடுவா. இதே அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வினிதண்ணாகிட்டே சொன்னா. சரி 2 நாள் போட்டு பாப்போம், அவங்களா வந்து பேசியாவலான்னு பாப்போம். அப்படி இல்லாட்ட நம்மளா பேசலாம். ஆமா, அது யாரு? தமிழ். அடி கள்ளி, அந்த ரணகலத்திலயும் கதையை கேட்டிருக்க பத்தியா? தமிழ் வந்து அவனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் வச்சு கிண்டல் பண்ணீங்க. ஃப்ரெண்டுனா நான் எவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தமிழ் அவனுக்கு முக்கியம். இப்ப அந்த அக்கா எங்க இருக்கவ? இப்ப ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பா. வேற கல்யாணம் ஆயிட்டான்? ஆமா. என்னம்மா 5 நிமிஷம் விட்டுருந்தாலும் உள்ளாடி வரும்போதே அழுதுருப்ப. இப்ப என்ன ரொம்ப தான் பல்லெல்லாம் வெளியே தெரியுது. ஆமா சஞ்சய், நானும் நீங்க என்னென்னமோ கேப்பீங்க, எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்லதுன்னு சொல்லி பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா நீங்க காமெடி பீஸா இருக்கீங்க. அடியே, நானா காமெடி பீஸ்? சரி பயந்துகிட்டே அழுத மாதிரி வாரான், கொஞ்சம் மைண்ட் மாத்தி விடுவோன்னு பேசினா வாய பாத்தியா? எல்கேஜி பிள்ளை கிளாஸுக்குள்ளாடி போகும்போது அழுதுகிட்டே போவேன்ல, அந்த மாதிரி இருந்து பாக்கிறதுக்கு. அதான் பாவம் கொஞ்சம் மனசை மாத்தி பயத்தை கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வினித்தை பத்தி பேசினேன். அப்பனா நல்ல டாக்டரா நடந்துக்கிட்டீங்க சஞ்சய். இனிமே நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கண்டாமா? அதெல்லாம் நடந்துக்கலாம். இப்ப கையிடுங்க. ஓஹோ, நல்ல எடுப்பாவ. என்னெல்லாம் பேசுன? ஓய் ஓகே தானே? ஓகே எல்லாம் இல்ல. அடியே, சாராவது உன் கல்யாணம் சொல்லிக்கிட்டு ரோஹித்த பேசியிருந்தா, நீ என்ன இனிமே சஜு கல்யாணம் ஏதாவது பேச போறியா? நான் பேசினா நீங்க காத்திருந்து தானே ஆகணும். அப்படியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் பிரியா, பயந்துட்டே உள்ளாடி வந்தா கீழே எல்லாரும் நல்லா பயம் காட்டி விட்டாங்களோ? யாருமே எதுவுமே சொல்லல, பயப்படாம போ அப்படின்னு சொன்னாவ. பயப்படாம போன்னு சொன்னாவளா? அவங்க முன்னாடி வச்சு இதே மாதிரி பயந்துட்டா நின்ன? ஆமா, வெளியில ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருப்பீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா. ஆமா, நான் சிங்கம் புலி பத்தியா உன்னை அப்படியே கடிச்சு தின்ற போறேன். சிங்கம் புலி பார்த்தெல்லாம் பிரியாக்கு பயமே இல்ல. ஆமா, சொன்னாவே இல்ல. சரவ மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கியா? இல்ல. அதானே, நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு தூரத்துக்கு படுத்தியாச்சுல. அது சும்மா. ஆமா, சும்மா. என்னையா உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும்? அம்மாவை ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க உயிரை கொடுத்தவங்க. அப்பனா இது அந்த உயிரை திரும்ப கொடுத்தவங்க. அவ்வளவுதானா? எல்லாத்தையும் இப்பவே சொல்ல முடியுமா? நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா? சரி சொல்லு, என்ன சொல்லணும் உனக்கு? அப்படி என்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருங்க. பிரியா, என்ன? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கு? மறுபடியும் என்ன வேண்டான்னு சொல்லிருவியோ அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே நீங்களே என்ன விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு. அழகி. ஏன் மாமா, ம், நமக்கு ஸ்ரீயாலாம் பிறப்பாடலாம். ஆமா, முத வேலையே அதுதானே. அந்த டைம்ல நீங்க தானே எனக்கு டெலிவரி பாப்பீங்க. இல்ல இல்லையா? ஏன்? அப்பனா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? பிரியா, நமக்கு பாப்பா பிறக்கும் போது நான் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடாலே இருப்பேன். அப்படியா? அப்படிதான். யாரோ கூப்பிடுறாங்களா? சரி நீ இரு, நான் வரேன். என்னாச்சுமா? தொந்தரவு பண்ணிட்டனோ? இல்லம்மா, தூங்கலையான்னு கேட்டேன். 2 நாளா யாரும் தூங்கல இல்ல. சஞ்சய், ஒரு தடவை கீழே வரியா மக்களே? என்னாச்சுமா? சமைக்கிறதுக்கு ஆள் வந்திருந்தானுங்க எல்லாம். அடுப்பு கூட்டுன்னு அந்த பெரிய கல்ல ரோட்லயே தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. ராத்திரி நேரம் எவனாலும் தண்ணி போட்டுக்கிட்டு வண்டியை கொண்டு வந்தானுன்னா கல்ல மோதிடுவானுவ எல்லாம். யாரும் இல்ல மக்களே, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவே எல்லாம். அப்பா மட்டும் தள்ளி தள்ளி ஒரு கல்ல மட்டும் அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டாவ. ஒருக்க கீழே போய் அப்பாய்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு மக்களே. வயசாயிட்டுலாம் அவராலையும் ஒத்தையில நின்று செய்ய முடியல.
மொதே கூப்பிட்டுருக்கலாம் இல்ல. சரி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அந்த கல்லுக்கு மேலே இருக்காரு. பிரியா, ஆ நான் கீழே போயிட்டு வரேன். தூக்கம் வந்துனா தூங்கு, இல்லைன்னா டோரை பூட்டிட்டு உட்காரு. நான் வந்ததுக்கு பிறகு கதவு திறந்தா போதும். ஏன் பிரியா, ஏன் அப்படி சொல்லிட்டு போறான்? என்னம்மா, தூக்கம் வந்துனா தூங்குன்னு சொல்லிட்டு போறான்? இல்ல, எங்க வீட்டுல இருக்கும்போதும் சொல்லுவாங்க கதவை பூட்டி போட்டுட்டு தூங்க அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்களா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லல்ல. வேற என்னம்மா? இப்ப நீ படிச்சுட்டுல இருக்க? ஆமா. இதுதானே வருஷம். என்னமோ ஒரு வருஷம் உண்டுல. இத பத்தி ஏதாவது அந்த பைத்தியக்காரன் உன்கிட்ட பேசினானா? இல்லம்மா. அவன் சொன்னாலும் சொல்லுவான் படிச்சுக்கிட்டுலாம் இருக்க, என்னமோ ஒரு வருஷம் தாண்டினதுக்கு பிறகு இதெல்லாம் பார்க்கலன்னு சொன்னாலும் சொல்லுவான். நீ ஆன மண்டை ஆட்டிக்கிட்டு இருந்துடாதானே? புரியுதா? ஆமாம்மா. பிரியா, உன்கிட்ட சொல்லதுல என்னமா இருக்கு? சஞ்சய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 5 மாசமா இருக்கும்போது ஒரு அபாஷன் எனக்கு ஆயிருக்கு. அப்படியா? அதுக்கு பிறகுதான் சஞ்சய். அதுக்கு பிறகு தெரியல, சஞ்சனா தான் எங்க கூடலாம் இருக்க முடியாம போயிட்டு, பொம்பளை பிள்ளைனாலே இந்த வீட்டுல நிலைக்காதுன்னு நாங்களாம் நினைச்சிட்டோம். சஞ்சயை கல்யாணம் பண்ணிட்டு எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பவே இந்த வீட்டு பொண்ணா மாறிட்டனியோ. 1000 தான் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரே பையன் இல்ல, பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அவன் எப்ப வாக்குல ஏதாவது வந்து சொல்லுவான், படிச்சுக்கிட்டுலாம் இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவான். சொல்லிக்கிட்டு தான் மர வேலை பார்ப்பாரு. என்ன பிரியா? இல்லம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். படிச்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நினைப்பாவ. அதெல்லாம் உங்களுக்கு காலகாலத்துல கரெக்டா தான் நடந்திருக்கு. இனிமே அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும், அதுக்காக தள்ளி போடும் இதுக்காக தள்ளி போடுவோம்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. அவன் எப்ப வாக்குல ஏதாவது சொன்னாலும் நீ தான் எடுத்து சொல்லு, சரியா? சரி மக்களே, அப்ப நான் வரேன்னு கதவு பூட்டிட்டு அவன் வந்ததுக்கு பிறகு கதவு தரேன். ஓய். என்ன சார், வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆமா, அந்த வேலை முடிஞ்சு இனிமே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். எங்கம்மா என்ன சொல்லிட்டு போறாவ? அவங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கையில கொடுக்கணுமா. என் புருஷன் இருக்காருல? ஆமா, இருக்கும்ல. இப்ப சொல்லுங்க மேடம். அந்த ஆளே லெப்ப வாக்குல ஏதாவது சொல்லுவாரேன். அடியே, நான் சொல்லல மாமா, உங்க அம்மா தான் சொல்லிட்டு போறாவ. படிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது கதை அளந்து விட்டான்னா தலையை தட்டி கையில கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறாவ. அதுக்கு என் செல்லக்குட்டி என்ன சொல்லுச்சு? சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா? சஞ்சய், என்னம்மா? விடுங்க. முடியாது. சாரி பிரியா, உனக்கு விருப்பம் நினைச்சிட்டேன். நான் உங்க பொண்டாட்டி மாமா, நீங்க என்ன விரும்புறீங்களோ. விருப்பம் தான் பத்தி உனக்கு நிச்சயம். சிலையற்ற இறக்கங்கள் அடவந்த மேனி மேலே ஏதோ ஏதோ அறியந்த மூலங்களில் மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய வெண்கள்